இது என்ன ரெசிபின்னு தெரியுமா? கடைசியில் சொல்லுறேன், கேளுங்க. கோழி இறைச்சி 1 கிலோ எடுங்க. ஒவ்வொரு பீஸுக்கும் கீறு போடுங்க. ஃபோக்கால குத்துனா இறைச்சி சாஃப்டாக வரும். மெரினேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: மஞ்சள்தூள் 1/4 தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் 2 மேசைக்கரண்டி, மல்லித்தூள் 1 மேசைக்கரண்டி, ஸ்டக் பவுடர் 1 தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் 1/4 தேக்கரண்டி, உப்புத்தூள் தேவையான அளவு, தேசி சாறு 1 தேக்கரண்டி, தயிர் 3 மேசைக்கரண்டி, கார்ன்ஃப்ளவர் 1 மேசைக்கரண்டி. அனைத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நன்றாக மிக்ஸ் பண்ணிய பிறகு எண்ணெய் 1 மேசைக்கரண்டி ஊற்றுங்க. மெரினேட் பண்ணின பிறகு எண்ணெய் ஊற்றுவதால் கோழி இறைச்சியை விட்டு பேஸ்ட் கலராமல் வரும். ஃபுட் கலரிங் சிவப்பு நிறம் 2 சொட்டு சேர்க்கவும். மெரினேட் பண்ணிய கோழி இறைச்சியை 2 மணித்தியாலம் ஃப்ரிட்ஜில் வைங்க. பின்பு ஏர் ஃப்ரையில் கோழி இறைச்சியை எடுத்து கோழி இறைச்சி மேல் எண்ணெய் தடவி 20 நிமிடம் ஃப்ரை பண்ணுவோம். என்னோட குரல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னோட ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெசிபியை அவன்லையும் செய்யலாம், பேன்லேயும் செய்யலாம். என்ன ரெசிபின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதுதான் சுவையான தந்தூரி சிக்கன். இருபது நிமிடம் கழித்து கோழி இறைச்சியை மறுபக்கம் திருப்பி மீண்டும் ஒரு 5 நிமிடம் ஃப்ரை பண்ணி எடுக்கவும். இறைச்சி அருமையாக ஃப்ரையாக வந்திருக்கிறது. ஸ்மோக்கி ஃப்ளேவர் வாரத்துக்கு ஒரு துண்டு கறியின் மேல் நெய் விட்டு 5 நிமிடம் மூடி வைக்கவும். அருமையான தந்தூரி சிக்கன் ரெடி. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.